உங்களுக்கு வாராயம்மன் சொல்லும்போது எந்த விஷயம் உங்களுக்கு ஸ்பெஷல்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கும். ஆனா அதை தாண்டி இப்ப ரீசன்ட் டைம்ல வாராயம்மன் சொல்றாங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட முன்னால இருந்தே fashion. இப்ப ஆமா. வந்து டெய்டி ஆஃப் த சீசன் வந்து வராகி. ஒரு காலத்துல வந்து மூகாம்பிகை. எம்ஜிஆர் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு அதிமுக காரங்க மொத்த எல்லாரும் பேரும் மூகாம்பிகை கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. மூகாம்பிகை ஹோட்டல், மூகாம்பிகை டிராவல்ஸ், மூகாம்பிகை என்டர்பிரைசஸ் இப்படித்தான் அப்ப பேர்லாம். அப்புறம் படம் வேற வந்துச்சு, தேவி மூகாம்பிகைன்னு. அதை பார்த்த உடனே நான்லாம் அப்ப நேர்த்திக்கடன் போட்டேன். எப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. வந்து எனக்கு ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டுச்சு. இது சரியாச்சுன்னா நான் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு வர்றேன்னு. ஆனா 40 வருஷம் ஆச்சு, நான் போக முடியல. ஓ. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க பாலக்காட்டுல இருக்கிற ஒரு பையன், கமல்னு ஒரு பையன் வந்து, அவர் எம்ஜிஆர் ஃபேமிலியை சேர்ந்தவர். இந்த எம்ஜிஆர் பத்தி பேசும்போது ஏதோ சொல்லவும், சரி எனக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும், அது எவ்வளோ தூரம், எங்க இருக்கு, எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு. வாங்கம்மா மகந்தொழல், இப்ப மக மாசம் இருக்குது, மாசி மாசம், மாசி மகம், மக நட்சத்திரத்தன்னைக்கு இங்க மகாமகம் கொண்டாடுறோம்ல, அங்க வந்து மூகாம்பிகை கோயிலுக்குள்ள சோட்டானி கரைக்கு நான் அப்ப நேர்த்திக்கடன் போட்டிருந்தேன். அப்ப நான் போயிட்டு வந்தேன். அப்போ இந்த மூகாம்பிகை சோட்டானி கரையெல்லாம், அப்ப இந்த மூகாம்பிகை வந்த உடனே சோட்டானி கரையும் வந்துருச்சு படம். இது ஒரு ஃபேஷன். அடுத்து ஜெயலலிதா வரவும் பிரத்யங்கரா தேவி, ஐயாவாடி ஐயாவாடின்னு எல்லாரும் அங்கதான் போய் மிளகா வரைச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி அந்த அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வராகி, எல்லாருமே வராகி கும்பிடுறாங்க. அதுவும் இந்த காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகம். அந்த படத்துல இருந்து அதுல ரொம்ப காட்டுறாங்க.